ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய பவித்ரோத்சவத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். திருமலையில் வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய பவித்ரோத்சவம் இந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. பவித்ரோத்சவம் 3 நாட்கள் நடக்கும். இந்த பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருமலையில் அங்குரார்ப்பண பூஜை வசந்தோத்சவ மண்டபத்தில் நடக்க இருக்குது. நாளை மாலை அங்குரார்ப்பண பூஜை நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால சஹஸ்ர தீப அலங்காரா சேவா நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. பவித்ரோத்சவம் நடக்கக்கூடிய 3 நாட்கள் ஆகஸ்ட் 15, 16 மற்றும் 17ஆம் தேதி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா 3 நாட்களுக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் நடக்கக்கூடிய திருப்பாவாடா சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருமலையில் ஒவ்வொரு சிறப்பான பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதன் முதல் நாள் அங்குரார்ப்பண பூஜை நடக்கும். அங்குரார்ப்பண பூஜை பெருமாளினுடைய படை தளபதியான விஸ்வக்சேனரினுடைய முன்னிலையில் நடக்கும். இந்த அங்குரார்ப்பண பூஜை நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருமலையில் நடக்க இருக்குது. விஸ்வக்சேனர் திருமலை கோவிலிருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக வசந்தோத்சவ மண்டபத்திற்கு வருவார். அங்கே அங்குரார்ப்பண பூஜை நடக்கும். அங்குரார்ப்பண பூஜை முடிந்த பிறகு விஸ்வக்சேனர் வசந்தோத்சவ மண்டபத்திலிருந்து மறுபடியும் மாட வீதிகள் வழியாக கோவிலுக்குள்ளே திரும்புவார். கோவிலுக்குள்ளேயும் மறுபடியும் யாகசாலையில் சில பூஜைகள் நடக்கும். இந்த அங்குரார்ப்பண பூஜையானது W1 கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் ஜீயர்கள், டிடிடி போர்டு மெம்பர்ஸ், அர்ச்சகர்கள் முன்னிலையில் நடக்கும். இதில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பவித்ரோத்சவம் பூஜைக்காக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த அங்குரார்ப்பண பூஜை நம்ம அட்டன் பண்ண முடியாது. திருமலை கோவிலில் தினமுமே காலை தொடங்கி இரவு வரைக்கும் நிறைய பூஜைகள் நடக்குது. இந்த பூஜைகள் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது பிழைகள் செய்திருந்தாலும், நைவேத்தியம் படைக்கும் போது ஏதாவது பிழைகள் அவங்களுக்கு தெரியாமல் செய்திருந்தாலும், தினமுமே கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அல்லது டிடிடி எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும், அதனால் கோவிலுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பூஜையை தான் பவித்ரோத்சவம்னு குறிப்பிடுறோம். இதற்கு தோஷ நிவாரண பூஜை என்ற பெயரும் இருக்கு. 3 நாட்கள் நடக்கக்கூடிய பவித்ரோத்சவத்தினுடைய முதல் நாள் பவித்ர பிரதிஷ்டை இருக்கும். 2வது நாள் பவித்ர சமர்ப்பணம் இருக்கும். 3வது நாள் பவித்ர பூர்ணாகுதி இருக்கும். பவித்ரம் என்பது பட்டு அல்லது பருத்தியால் ஆன மாலையை தான் பவித்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பவித்ர மாலைன்னு சொல்லுவாங்க. பவித்ர மாலையை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். பலிபீடத்திற்கு மஞ்சள் கலரில் பவித்ர மாலை சாற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பவித்ர மாலை செய்வதற்கென்றே பிரத்யேகமாக டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுடைய டிடிடி கார்டனில் பருத்தி செடிகளை வளர்க்குறாங்க. இதில் வளரக்கூடிய பருத்தியை மாலையாக திரித்து முழுக்க நேச்சுரல் டைஸ் மட்டுமே பயன்படுத்தி இந்த பவித்ர மாலையை தயாரிக்கிறாங்க. இந்த மாலையை 5 வண்ணங்களில் தயாரிப்பாங்க. ஒவ்வொரு வருடமுமே ஸ்ரவண மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, துவாதசி மற்றும் திரையோதசி திதிகள், இந்த 3 திதிகள் வரக்கூடிய நாட்களில் தான் திருமலையில் பவித்ரோத்சவம் நடக்கும். ஒவ்வொரு வருடமுமே இந்த பவித்ரோத்சவத்தில் பங்கு பெறுவதற்காக டிவோட்டீஸுக்கும் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 2500 ரூபாய். ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் இந்த டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணலாம். இதற்குரிய டிக்கெட்ஸ் மே மாதமே இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் 2 பேருக்கு இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம்னா நம்ம அகாமடேஷன் ஆஃப்லைனில் டைரெக்டாக சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டருக்கு போய் நம்முடைய டிக்கெட் காப்பியை கொடுத்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களுக்கு இந்த முறை அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணாத காரணம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணும்போது 24 ஹவர்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. பட் இந்த பூஜை 3 நாட்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால இந்த பூஜைக்காக, அதாவது பவித்ரோத்சவத்திற்காக டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு வருடமுமே ஏஆர்பி கவுண்டரில் ஆஃப்லைனில் ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ண எல்லாருமே நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் சிஆர்ஓ ஆஃபீஸ் ஏஆர்பி கவுண்டருக்கு போய் ஆஃப்லைனில் அகாமடேஷன் அவைல் பண்ணிக்கணும்.
மோஸ்ட்லி அகாமடேஷன் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் தான் பவித்ரோத்சவம் புக் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு வருடமுமே கொடுக்குறாங்க. இதற்கு 3 நாட்களுக்குரிய ரெண்ட், ஒரு நாளுக்கு 100 ரூபாய் ரெண்ட் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில், 3 நாளினுடைய ரெண்ட் 300 ரூபாய் ப்ளஸ் காஷன் டெபாசிட் 500 ரூபாய், மொத்தம் 800 ரூபாய் நம்ம ஏஆர்பி கவுண்டரில் நம்முடைய டிக்கெட் காப்பியை சரண்டர் பண்ணிவிட்டு 800 ரூபாய் கேஷாக பே பண்ணிவிட்டு நம்ம அகாமடேஷன் அவைல் பண்ணிக்கலாம். பவித்ரோத்சவம் டிக்கெட்டினுடைய பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி ஏஆர்பி கவுண்டரில் கொடுக்கணும். அவங்க அதை வாங்கிட்டு தான் நமக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. ஏஆர்பி கவுண்டருக்குள்ளேயே டோனார் கவுண்டர்னு ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் போய் பவித்ரோத்சவம் டிக்கெட் காப்பி ஒரு காப்பி அவங்க கையில் கொடுத்துடணும். அவங்க நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் 3 நாட்களினுடைய ரூம் ரெண்ட் ப்ளஸ் காஷன் டெபாசிட் மொத்தம் 800 ரூபாய் கேஷாக மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த வருடம் யூபிஐ பேமெண்ட்டும் டிடிடியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால யூபிஐயில் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்பது நாளைக்கு நம்ம டைரெக்டாக போனால் மட்டும்தான் தெரியும். ஸோ எதற்கும் நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போயிடுங்க. சப்போஸ் நமக்கு ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ்லேயே அவங்க ரூம் அலாட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க ஜெனரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ரூம் ஸ்லிப்பை ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸினுடைய பிளாக் 2ல் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அவங்க ரூம் ஸ்லிப் அண்ட் ஆதார் கார்டு வெரிஃபை செஞ்சுட்டு அவங்க இன்னொரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் நமக்கு எந்த பிளாக்கில் ரூம் அலாட் ஆகியிருக்கோ அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் நம்ம அந்த ரூம் ஸ்லிப் கொடுக்கணும். ராம்பகிஷாலே 3 பிளாக் இருக்குது. பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3ன்னு 3 பிளாக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பிளாக்கில் நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு தான் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா டிடிடியினுடைய ரூல்ஸ் படி திருமலாவாகட்டும் திருப்பதி ஆகட்டும் ஒருத்தருக்கு, அதாவது தனி ஒரு நபருக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் பவித்ரோத்சவம் டிக்கெட் வச்சுருக்கனால ஏஆர்பி கவுண்டருக்கு போய் பவித்ரோத்சவம் டிக்கெட் காமிச்சு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு 3 நாட்களுக்கு எங்கேயுமே ரூம் கொடுக்க மாட்டாங்க. பட் நாங்கள் பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு எப்படியாவது ரூம் அலாட் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆனாலும் அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேயும் பவித்ரோத்சவம் டிக்கெட்டினுடைய ஒரு காப்பி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்காகவுமே ஒரு காப்பி பவித்ரோத்சவம் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 நாட்கள் நமக்கு ரூம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரூல் படி ஒரு நாள் 24 ஹவர்ஸ் மட்டும்தான் ரூம் கொடுக்கணும். கூடுதலாக எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் மற்றும் ஒரு நாள் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 நாட்களுக்கு மட்டும்தான் அவங்களால ரூம் கொடுக்க முடியும். 3ஆவது நாளும் நம்ம ரூம் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்குறனால அவங்களும் டிக்கெட் காப்பி ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏஆர்பி கவுண்டரில் கொடுக்கறதுக்கு டிக்கெட் ஒரு காப்பியும், ரூம் நமக்கு எங்கே அலாட் ஆகுதோ அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு ஒரு காப்பியும் வச்சுக்கோங்க. 2 நாட்களுக்கு பிறகு நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணி டே 1 டே 2 கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு முடிகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடியே போய் நீங்கள் எந்த கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் பவித்ரோத்சவம் டிக்கெட், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பவித்ரோத்சவம் டிக்கெட் காப்பியை காமிச்சு எங்களுக்கு 3ஆவது நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு முறை அவங்கக்கிட்ட சொல்லணும். ஆல்ரெடி நீங்கள் ஏஆர்பி கவுண்டரில் 3 நாட்களுக்கு ரெண்ட் பே பண்ணிட்டீங்க. பட் ஒரு ரிமைண்டருக்காக அவசியமாக 2ஆவது நாள் டைம் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் 3ஆவது நாளும் பவித்ரோத்சவம் டிக்கெட் வச்சுருக்கோம், நாங்கள் ஸ்டே பண்ணுறோம், இதற்குரிய பேமெண்ட் ஆல்ரெடி ஏஆர்பி கவுண்டரில் பே பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸான ரூம் புக்கிங் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி பவித்ரோத்சவத்தினுடைய முதல் நாள். எத்தனை மணிக்கு நீங்கள் போகணும், எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். பவித்ரோத்சவம் டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலை 7 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் சுபதம் என்ட்ரன்ஸ். ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. ஜென்ஸு வேஷ்டி தான் வியர் பண்ணணும், பேண்ட் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே ஷர்ட் பனியன் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரீ வியர் பண்ணலாம், அல்லது சுடிதார் வியர் பண்ணுறீங்கன்னா துப்பட்டா அவசியமாக வியர் பண்ணணும். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களையுமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் அழைச்சிட்டு போகணும். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்தில் தான் 3 நாட்களுமே பவித்ரோத்சவம் பூஜை நடக்கும்.
கல்யாணோத்சவ மண்டபம் ஒரு பெரிய ஹால், எல்லாருமே கீழே உட்கார்ந்து தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கால் வலி இருக்குது, காலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாது, வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா கல்யாணோத்சவ மண்டபத்தினுடைய 2 சைட்லேயுமே ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் இடம் கிடைக்கணும்னா நம்முடைய ரிப்போர்ட்டிங் டைம் 7 மணின்னு டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகி இருந்தாலும் காலையில் 6 மணிக்கே நம்ம ரிப்போர்ட் பண்ணாதான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் உட்கார்றதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். நாம் டிலேடாக ரிப்போர்ட் பண்ணுறோம்னா கல்யாணோத்சவ மண்டபத்தினுடைய கடைசியில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் உட்காரக்கூடியவங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது என்பதே தெளிவாக தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீன்ஸில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கல்யாணோத்சவ மண்டபத்தில் கிட்டத்தட்ட 4-5 எல்இடி ஸ்க்ரீன் பெருசாக வச்சுருப்பாங்க, அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த பூஜையை முன்னாடி உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு செகண்டுமே கவனிக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க ரிப்போர்ட்டிங் டைம் 7 மணின்னு கொடுத்துருந்தாலும் காலையில் 6 மணிக்கே சுபதம் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய க்யூவில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மொபைல்ஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ரூம் எடுத்திருக்கீங்கன்னா ரூம்லேயே நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம். இல்லை ரூம் எடுக்கலைன்னா சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் கவுண்டர் இருக்குது. உங்களுடைய பவித்ரோத்சவம் டிக்கெட் காமிச்சு அந்த கவுண்டர்லேயே உங்களுடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் எல்லாமே நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம். ஸ்மார்ட் வாட்சஸ் உள்பட அவங்ககிட்டே சரண்டர் பண்ணிடலாம். அப்படி சரண்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய இதே கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸை நீங்கள் திரும்பி வாங்கிக்கணும். கோவிலுக்குள்ளே போகிறப்போ என்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்னா ஒரு ஹேண்ட்பேக்லேயோ அல்லது பேக் பேக்லேயோ உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, மில்க் பாட்டில் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. மெடிசின்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுனாலும் அதையுமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ரிப்போர்ட்டிங் டைம் 7 o'clockனு கொடுத்துருப்பாங்க. பட் 6:45க்கே சுபதம் என்ட்ரன்ஸினுடைய கேட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் வெரிஃபை பண்ணி நம்மளை உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சுபதம் என்ட்ரன்ஸினுடைய கேட் ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலே ஒரு போலீஸ் செக்யூரிட்டி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நம்முடைய பவித்ரோத்சவம் டிக்கெட் காப்பியும் ஆதார் கார்டும் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே ஒரு 100 மீட்டர் நடந்த உடனே ஒரு டேபிளில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டிடிடி எம்ப்ளாயீஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நம்முடைய டிக்கெட் காப்பியும் ஆதார் கார்டும் ஒரு முறை செக் பண்ணுவாங்க. இவங்க தான் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அழைச்சிட்டு போயிருக்கோம்னா அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபான ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு டிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க அவசியமாக குழந்தைகளுடைய ஏஜ் ப்ரூஃப் காப்பியை செக் பண்ணுவாங்க. 12 வயதுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம கூட அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் அழைச்சிட்டு போங்க. 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் ஒன்று தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். தரிசன டிக்கெட் நீங்கள் அவங்களுக்காக புக் பண்ணாத பட்சத்தில் தரிசனத்திற்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ஆதார் கார்டாக இருந்தாலும் குழந்தைகளினுடைய ஆதார் கார்டாக இருந்தாலும் ஒரிஜினல் காப்பி அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரிஜினல் அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. இவங்க டிக்கெட் வெரிஃபை பண்ண பிறகு ஒரு ஸ்கேனிங் பிளேஸ் வரும். நம்முடைய பேக்ஸ் அண்ட் லக்கேஜஸை நம்ம இங்கே ஸ்கேனரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பர்சனல் ஸ்கேனிங் முடிச்சுட்டு போன உடனே ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டருக்குள்ளே சிஸ்டம் வச்சுருப்பாங்க, டிடிடி எம்ப்ளாயி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கவுண்டர்லேயும் போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டும் கொடுக்கணும். அவங்க நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்முடைய தரிசன டிக்கெட்டில் சீல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சீல் செய்து கொடுக்கப்படக்கூடிய தரிசன டிக்கெட்டை 3 நாட்களும் பத்திரமா வச்சுக்கணும். இந்த சீல் பண்ண டிக்கெட்டை தான் 2வது நாள் வர்றப்போவும், 3வது நாள் காலையில் வர்றப்போவும், 3வது நாள் ஈவினிங் வர்றப்போவும் இதே சீல்டு டிக்கெட் தான் நம்ம காமிக்கணும். சீல்டு டிக்கெட் நீங்கள் தொலைச்சிட்டிங்கனாலும் குழந்தைங்க எங்கேயோ தெரியாமல் தூக்கி போட்டுட்டாங்கன்னாலும் வேறு டிக்கெட் காப்பி கொண்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க தரிசனத்திற்கு 2வது நாள் 3வது நாள்லாம் நம்மளை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவங்க சீல் செய்து கொடுக்கக்கூடிய இந்த டிக்கெட்டை பத்திரமா 3 நாட்களும் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு பாலித்தீன் கவர்லேயோ ஜிப்லாக் பேக்லேயோ இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் கடந்த ஒரு 3-4 நாளாக டெய்லியுமே ஈவினிங் அல்லது நைட்டு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அவசியம் நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் வச்சுட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டை நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். கூடையும் அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. அவங்க டிக்கெட் ஸ்கேன் செய்து சீல் செய்து கொடுத்த பிறகு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளை உட்கார வைப்பாங்க.
கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு டிடிடி எம்ப்ளாயி உட்காந்துருப்பார். அவரும் நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கும். 7:40 பக்கத்தில் நம்மளை கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண உடனே மறுபடியும் ஒரு ஸ்கேனிங் பிளேஸ் வரும். அங்கேயும் நம்முடைய லக்கேஜஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு பர்சனல் ஸ்கேனிங் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே நம்ம போகணும். கோவிலுக்குள்ளே போன உடனே கல்யாணோத்சவ மண்டபத்திற்குள்ளே நம்மளை உட்கார வைப்பாங்க. நாம் கல்யாணோத்சவ மண்டபத்திற்குள்ளே போகிறப்போவே அங்கே பூஜைகள் நடந்துகிட்ருக்கும். ஹோமம் நடக்கும். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஹோமம் நடக்கும். இந்த 1 மணி நேரம் ஹோமம் முடிந்த பிறகு 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் ஸ்னப்பன திருமஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேகம் நடக்கும். 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் இந்த 2 மணி டியூரேஷனில் அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கைங்கரியங்கள் செய்வாங்க. கல்யாணோத்சவ மண்டபத்தினுடைய ஸ்டேஜினுடைய சென்டரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ண வைப்பாங்க. ஒரு சின்ன குச்சி வச்சு மலையப்ப சுவாமிக்கு தனியாக, ஸ்ரீதேவி தாயாருக்கு தனியாக, பூதேவி தாயாருக்கு தனியாக அப்படின்னு ஜஸ்ட் அந்த குச்சியை வச்சு ஒரு 2 முறை தூரத்தில் வச்சு பல் துளக்கிற மாதிரி செய்வாங்க. நீங்கள் பாருங்கள், சின்னதாக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதற்கப்புறம் வாய் குப்பளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு வெள்ளி ஸ்பூனில் தண்ணி கொடுப்பாங்க. அதற்கப்புறம் முகம் கழுவுறதுக்கு ஒரு சின்ன வெள்ளி பவுலில் தண்ணீர் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் ஒரு வஸ்திரம் வச்சு முகம் துடைப்பாங்க. அதற்கடுத்து குடை காமிப்பாங்க, சாமரம் வீசுவாங்க, முக கண்ணாடி காமிப்பாங்க. இது போல் சின்ன விஷயங்களெல்லாம் நிறைய நீங்கள் நோட் பண்ணலாம். பின்னாடிலாம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீனில் கவனித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இதுவெல்லாம் முடிந்த பிறகு அங்கே ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசத்திற்கும் பூஜை செய்வாங்க. கலச பூஜை முடிந்த பிறகு ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். ஸ்னப்பன திருமஞ்சனத்தில் தேன், பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம் இது போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க. இந்த அபிஷேக பொருள் எல்லாம் ஜீர் அவர்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுப்பாரு. எடுத்து கொடுக்க அர்ச்சகர் வந்து அபிஷேகம் செய்வாங்க. இந்த அபிஷேகம் முடிகிறதுக்கு 11 மணி ஆகிடும். ஒவ்வொரு விதமான அபிஷேகம் முடிந்த பிறகும் மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு முறை ஆரத்தி காமிப்பாங்க. கடைசியில் எல்லா அபிஷேகமும் முடிந்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு மஞ்சளும் சந்தனமும் வச்சு நல்லா கிரீடத்திலிருந்து அவரனுடைய மார்பு பகுதி, திருப்பாதம் இது வரைக்கும் நல்லா அந்த சந்தனமும் மஞ்சளும் அப்பி வச்சுட்டு அதற்கப்புறம் குங்கும பொட்டு வைத்து பெரிய துளசி மாலை சாற்றி ஒரு முறை லாஸ்ட்டாக மகா ஆரத்தி காமிப்பாங்க. இது முடிகிறதுக்கு எக்ஸாக்டாக 11 மணி ஆகிடும். அதற்கப்புறம் கல்யாணோத்சவ மண்டபத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் ஒரு க்யூவாக ஃபார்ம் பண்ண வச்சு கொடிமரம் வழியாக வேண்டி வாக்லி தாண்டி பங்காரு வாக்லி வழியாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் யாருமே நீங்கள் பங்காரு வாக்லி தாண்டி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகிறப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது எப்பவும் போல் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ண முடியுமே தவிர்த்து பக்கத்தில் போயோ குலசேகரன் படி வரைக்குமோ தரிசனத்திற்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு மேக்ஸிமம் 11:30 மணிக்கு கோவிலை விட்டு வெளியே வந்துடுவீங்க. கோவிலை விட்டு வெளியே வரப்போ எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு 11:30 மணி போல் நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். அதற்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு போகணும்னாலும் நீங்கள் போகலாம். இதுதான் டே 1 உடைய ப்ராசஸ். டே 1 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 2 ப்ராசஸ் சிமிலராக இதே மாதிரி தான். மறுநாள் காலையில் 7 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். முன்னாடி போய் உட்காரணும்னா 6 மணிக்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். டே 1 எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சோ டே 2 அதே தான் கோவிலுக்குள்ளே நடக்கும். செகண்ட் டே நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் சுபதம் என்ட்ரன்ஸில் முதல் நாள் சீல் செய்து கொடுத்த அதே டிக்கெட் காப்பி தான் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட் காப்பி தான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டே 2 நீங்கள் மறுபடியும் கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார்ந்து ஹோமம் பார்ப்பீங்க, ஸ்னப்பன திருமஞ்சனம் பார்ப்பீங்க. 11 மணி ஆகிடும். 11 மணிக்கு கியூ ஃபார்ம் செய்ய வச்சு கொடிமரம் வழியாக வேண்டி வாக்லி தாண்டி பங்காரு வாக்லிக்குள்ளே போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 2வது நாளும் பவித்ரோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் போவாங்க. இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாரும் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு தான் மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 2வது நாளும் 11:30 மணி மேக்ஸிமம் நீங்கள் மதியம் கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். செகண்ட் டே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முதல் நாள் ஒரு முறை கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார்ந்து ஹோமம், ஸ்னப்பன திருமஞ்சனம், அதற்கப்புறம் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்தோம்.
2வது நாள் மறுபடியும் கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார்ந்து ஹோமம் ஸ்னப்பன திருமஞ்சனம் பார்த்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். 3வது நாள் 2 முறை நம்ம கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். காலையிலையும் போகணும், ஈவினிங்கும் போகணும். 3வது நாள் 2 முறை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகிற மாதிரி இருக்கும். காலை ஒரு முறை போவோம், ஈவினிங் ஒரு முறை போவோம். ஈவினிங் நடக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்தில் நடக்கக்கூடிய பூஜை தான் பவித்ரோத்சவத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன். செம்ம கிளைமேக்ஸாக இருக்கும். எப்படி நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் 3வது நாள் ஈவினிங்கும் நீங்கள் இந்த பூஜையை அட்டன் பண்ணிட்டு வாங்க. 2500 ரூபாய் பே பண்ணுறதுக்கு 4 முறை கல்யாணோத்சவ மண்டபத்தில் நடக்கக்கூடிய ஹோமம் ஸ்னப்பன திருமஞ்சனம் பூர்ணாவதி பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறாங்க. 4 முறை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 3வது நாள் ஈவினிங் வரைக்குமே இருந்து நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வாங்க. 3வது நாள் தான் ஈவினிங் தான் குறிப்பாக சூப்பராக இருக்கும். அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 3வது நாள் காலையிலையும் அதே ரிப்போர்ட்டிங் பிளேஸ், அதே ரிப்போர்ட்டிங் டைம். 3வது நாள் சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக காலையில் உள்ள போகிறப்பையும் முதல் நாள் சீல் செய்து கொடுத்தா அதே டிக்கெட் காப்பி தான் எடுத்துகிட்டு போகணும். அதை மறந்துடாதீங்க. கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உட்கார்ந்து கோவிலுக்குள்ளே போய் கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு உள்ளே போன பிறகு 3வது நாள் காலையில் சொல்கிறேன். 3வது நாள் காலையில் கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு உள்ளே போகிறப்போ அங்கே சின்னதாக ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் ஒரு டிக்கெட் காப்பி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு டிக்கெட் காப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீல் செய்து கொடுத்த டிக்கெட் காப்பியை அவங்கக்கிட்ட தயவு செய்து கொடுத்துட வேண்டாம். ஏன்னா ஈவினிங்கும் ஒரு தரிசனம் இருக்குது. ஈவினிங் தரிசனம் வரக்கூடிய சமயத்துலையும் நீங்கள் சீல் பண்ண டிக்கெட் காப்பியை தான் சுபதம் என்ட்ரன்ஸில் நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மறந்தும் 3வது நாள் காலை கல்யாணோத்சவ மண்டபத்திற்குள்ளே சீல் பண்ண டிக்கெட்டை கொடுத்துடாதீங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் காப்பி வச்சு அந்த டிக்கெட் காப்பியை அவங்கக்கிட்ட கொடுங்க. ஏன் அவங்க அந்த டிக்கெட் காப்பி கேட்குறாங்கன்னா, பவித்ரோத்சவத்தை அட்டன் பண்ண ஜென்ஸுக்கு ஒரு உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு கொடுப்பாங்க, பவித்ர மாலை கொடுப்பாங்க. அந்த பவித்ர மாலை எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி சொன்னேன். 5 கலரில் இருக்கும். பெருசாக ஒரு 2 அடிக்கு நீளத்தில் அந்த ஒரு மாலை கொடுப்பாங்க. உங்களுடைய வீட்டில் கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். லேடிஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டும் பவித்ர மாலையும் கொடுப்பாங்க. ஸோ 2 பேருக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு உத்தரியம், ஒரு பவித்ர மாலை, ஒரு ப்ளவுஸ் பிட், ஒரு பவித்ர மாலை கொடுப்பாங்க. ஸோ இதை வாங்கிட்டு நம்ம கல்யாணோத்சவ மண்டபத்திற்குள்ளே உட்காரணும். இதை கொடுக்கறதுக்காக தான் அவங்க ஒரு டிக்கெட் காப்பி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு டிக்கெட் காப்பி ஊருக்கு போகிறப்பவே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த பவித்ர மாலையானது ரொம்ப விசேஷமானது. ரொம்ப பத்திரமா வீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவித்ரோத்சவத்தினுடைய முதல் நாள் யாகம் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த பவித்ர மாலைகள் எல்லாம் பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் பண்ணியிருக்காங்க. 2வது நாள் இந்த பவித்ர மாலைகளை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாலைகளில் ஒன்று தான் நமக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாலையை பத்திரமா வச்சுக்கோங்க. 2வது நாள் காலை நம்ம பூஜை முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த பவித்ர மாலைகளை மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு சாற்றியிருப்பாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு 8 பவித்ர மாலைகள் சாற்றியிருப்பாங்க. அதுபோக கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு ஒரு பவித்ர மாலை, கொலுவு ஸ்ரீனிவாசருக்கு ஒரு பவித்ர மாலை, உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு ஒரு பவித்ர மாலை, ஸ்ரீராமருக்கு ஒரு பவித்ர மாலை, நவநீத கிருஷ்ணருக்கு ஒரு பவித்ர மாலை, சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு பவித்ர மாலை சாற்றியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே கருவறைக்குள்ள மூலர் வெங்கடேஷ பெருமாளோடு இருக்கக்கூடியவங்க. அதற்கடுத்து துவாரபாலகர்களான ஜெயன் விஜயனுக்கு ஒவ்வொரு பவித்ர மாலையும், கருடாழ்வாருக்கு ஒரு பவித்ர மாலையும், வரதராஜ பெருமாளுக்கு ஒரு பவித்ர மாலையும், நைவேத்தியம் செய்யக்கூடிய போட்டு அறைக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய தாயாருக்கு ஒரு பவித்ர மாலையும், விமான வெங்கடேஸ்வரருக்கு 6 பவித்ர மாலையும், பரிவார தேவதைகள் 6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு பவித்ர மாலையும், விஸ்வக்ஷேனருக்கு ஒரு பவித்ர மாலை, யோக நரசிம்மருக்கு ஒரு பவித்ர மாலை, ஸ்ரீமன் ராமானுஜருக்கு 2 பவித்ர மாலை, குட்டி லட்டு பிரசாதம் வாங்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமுனோத்துறையில் 5 பவித்ர மாலை, துவஜஸ்தம்பத்திற்கு 2 பவித்ர மாலை, பலிபீடத்திற்கு ஒரு பவித்ர மாலை, வராகப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு பவித்ர மாலை, உற்சவருக்கு 2 பவித்ர மாலை, அங்கே இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனுக்கு ஒவ்வொரு பவித்ர மாலை, விஸ்வக்ஷேனருக்கு ஒரு பவித்ர மாலை, ஸ்ரீமன் ராமானுஜருக்கு ஒரு பவித்ர மாலை சாற்றுவாங்க.
அதுக்கடுத்து புஷ்கரணி தெப்பத்திற்குள்ள ராகப்பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு எண்டில் கோனேறு ஆஞ்சநேயர் இருப்பார். அவருக்கு ஒரு பவித்திர மாலையும், பேடி ஆஞ்சநேயருக்கு ஒரு பவித்திர மாலையும், உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு ஒவ்வொரு பவித்திர மாலையும், அங்கே இருக்கக்கூடிய கும்பத்திற்கு 3 பவித்திர மாலையும், பரிவார கும்பத்திற்கு 16 பவித்திர மாலைகளும், ஹோமகுண்டத்திற்கு ஒரு பவித்திர மாலையும் சாற்றுவாங்க. இத்தனை தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய இந்த பவித்திர மாலையை தான் நமக்கும் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளவு விசேஷமானது! இது கிடைக்கிறதுக்கே நம்ம தனி ஒரு புண்ணியம் தான் செஞ்சுருக்கணும். 3வது நாள் காலையில் 8 to 9 ஹோமம் நடக்கும். 9 to 11 ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். அது முடிந்த பிறகு கியூ ஃபார்ம் பண்ண வச்சு கொடிமரம் தாண்டி, வேண்டி வாக்கிலி தாண்டி, பங்காரு வாக்கிலிக்குள்ளே இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தரிசனம் பார்த்துட்டு வருவாங்க. தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு 11:30 மணி ஆஸ் யூஷுவல் ஆகிடும். ஸோ 3வது நாள் ஈவினிங் பூர்ணாகுதி நடக்கும். பவித்ரோத்சவத்தினுடைய கிளைமேக்ஸ் தான் பூர்ணாகுதி. பூர்ணாகுதி என்பது ஒரு ஹோமத்தினுடைய நிறைவு பூஜையை தான் பூர்ணாகுதின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வீடுகளில் சின்ன பூஜை நடந்தாலும், ஒரு கணபதி ஹோமமாக இருந்தாலும், வீடு கிரகப்பிரவேசத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஹோமமாக இருந்தாலும், ஆயுஷ் ஹோமமாக இருந்தாலும், கடைசியில் ஹோமத்தினுடைய நிறைவு பகுதியில் நிறைய நெய் ஊற்றி, நிறைய மூலிகை குச்சிகள் எல்லாம் போட்டு, வஸ்திரங்கள், நைவேத்தியங்கள், பழங்கள், மாலைகள் எல்லாம் அந்த ஹோமகுண்டத்தில் நாம் வேண்டிய தெய்வத்தை நினச்சி அந்த ஹோமகுண்டத்தில் சாற்றுவாங்க. அந்த ஹோமகுண்டத்தில் நாம் இதெல்லாம் கொடுத்த பிறகு அதை வாங்கிக்கிறதுக்காக நாம் எந்த கடவுளை நினச்சி பூஜை செய்தோமோ அந்த கடவுள் வருவாங்க. அந்த யாகத்தில் வளரக்கூடிய அக்னியில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. வீடுகளில் நீங்கள் பார்க்குறப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா கோவிலுக்குள்ளே நம்ம மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபோட்டோஸும் எடுக்க முடியாது. வீடுகளில் நீங்கள் வளர்க்கக்கூடிய எந்த யாகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அக்னியை உற்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு ஒரு தெய்வத்தினுடைய உருவம் தெரியும். நாம் அந்த அக்னி குண்டத்தில் படைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவும் எல்லா தேவதைகளும் எல்லா தெய்வங்களும் வருவாங்களாம். அந்த தெய்வத்தினுடைய ஒவ்வொரு உருவமுமே நமக்கு அக்னியில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ திருமலை கோவிலில் நடக்கக்கூடிய இந்த பூர்ணாவதி ஹோமம் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. நிறைய வேதங்கள் படிப்பாங்க. அந்த சமயத்தில் படைக்கப்படக்கூடிய ரொம்ப சிறப்பான பட்டு வஸ்திரங்கள், நைவேத்தியங்கள், பழங்கள், துளசி மாலைகள், மலர் மாலைகள், மூலிகை குச்சிகள், நெய்ன்னு நிறைய ஊற்றி பெருசாக அக்னி வளரக்கூடிய அந்த சமயத்தில் வேதங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. இத்தனை பெரிய கோவிலில் இத்தனை பெரிய யாகம் வளர்க்கும் போது எத்தனை தெய்வங்கள் அந்த அக்னியில் வருவாங்கன்னு பாருங்கள். அந்த அக்னியில் வரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் கண்டிப்பாக பூர்ணாகுதி ஹோமம் அட்டன் பண்ணுங்கள். 3வது நாள் காலையில் நீங்கள் போகிறப்பவே 3வது நாள் ஈவினிங் எப்போ வரணும்னு அங்கே டிடிடி எம்ப்ளாயீஸ் உங்ககிட்ட டிக்கெட் செக் பண்ணுறப்போ சொல்லிவிடுவாங்க. 3வது நாள் ஈவினிங் சுபதம் என்ட்ரஸில் ஈவினிங் 5:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அப்போவும் அந்த சீல் பண்ண டிக்கெட் காப்பி தான் எடுத்துகிட்டு போகணும். உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்த பிறகு அதற்கப்புறம் கோவிலுக்குள்ளே ஒரு 6:45 மணி போல் கல்யாணோத்சவ மண்டபத்தில் போய் உட்கார வைப்பாங்க. 7 to 8 மணி ஹோமம் நடக்கும். பூர்ணாவதி ஹோமம் நடக்கும். ஒவ்வொரு பொருளாக அந்த ஹோமகுண்டத்தில் நல்லா அக்னி வளர்ந்த பிறகு ஒவ்வொரு பொருளாக அந்த ஹோமகுண்டத்தில் போட்டுகிட்டே வருவாங்க. நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க, அந்த அக்னியில் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய உருவம் நமக்கு நிச்சயமாக தெரியும். ஹோமகுண்டத்தை சுற்றிலும் நிறைய அர்ச்சகர்கள் மைக் வச்சு வேதம் படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வேதம் படிக்க படிக்க 2 அர்ச்சகர்கள் அந்த ஹோமகுண்டத்தில் ஒவ்வொரு பொருளாக போட்டுகிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டே வருவாங்க. ஒரு வெள்ளி கிண்ணத்துலேருந்து அதற்கப்புறம் அந்த ஹோமகுண்டத்தில் உள்ளே ஊற்றுறதுக்கு ஒரு பெரிய உட்டன் கரண்டி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்ம வீடுகளில் ஹோமம் வளர்க்குறப்பவே பார்த்துருப்பீங்க, நீளமாக இருக்கும். அந்த கரண்டியில் வெள்ளி கிண்ணத்துலேருந்து நெய் எடுத்து அந்த உட்டன் கரண்டியில் ஊற்றி அதற்கப்புறம் அந்த ஹோமகுண்டத்தில் ஊற்றுருவாங்க. ஸோ நெய் ஊற்ற அந்த யாகமாக அந்த அக்னியானது நல்லா பெருசாக வளர்ந்து வரும். அது வரைக்குமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த ஹோமம் சமயத்தில் இந்த ஹோமகுண்டத்தை சுற்றிலும் அர்ச்சகர்கள் மைக்கில் வேதம் படிச்சுட்டே இருப்பாங்க. நிஜமாவே இந்த பூர்ணாவதி ஹோமம் நாம் அட்டன் பண்ணுறோம். 7 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நடக்கும். ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹீலிங் தெரப்பின்னே சொல்லலாம்.
அந்த யாகத்திலேருந்து வரக்கூடிய புகை, மூலிகை பூச்சிகள் எல்லாம் போட்டு வரக்கூடிய அந்த புகை நமக்கு எந்த வித நோயாக இருந்தாலும் நல்லா ஹீல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. வேதங்கள் அந்த க்ளோஸ்டு ஹாலுக்குள்ளே மைக்கில் இத்தனை அர்ச்சகர்கள் சேர்ந்து படிக்கும்போது நம்முடைய காது வழியாக அது கேட்கும்போது மென்டல் தெரப்பி, நல்ல ஒரு ஹீலிங் தெரப்பியாக இருக்கும். நமக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த 2 மணி நேரம் அதை எல்லாமே மறந்துட்டு அந்த யாகத்தை மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த வேதங்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த வேதங்களெல்லாம் கேட்டுட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு நம்ம கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ நமக்கே மனசு அமைதியாக இருக்கிறத நம்ம உணர முடியும். 1 மணி நேரம் கண்டினியூஸாக ஸ்டேஜ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோமகுண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வேதம் படிப்பாங்க. அதற்கப்புறம் ஸ்டேஜுக்கு கீழே ஒரு டீம் ஆஃப் அர்ச்சகர்கள் மைக் வச்சுக்கிட்டு அவங்க வேத பாராயணம் சொல்லுவாங்க. அடுத்த 1 மணி நேரம் 7 to 8 அவங்க மேலே இருக்கக்கூடியவங்க வேதம் படிப்பாங்க. 8 to 9 பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியவங்க ஒரு முறை வேதம் படிப்பாங்க. ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேத பாராயணதாரர்கள் ஒரு முறை வேதம் படிப்பாங்க. ஸோ 8 to 9 மாறி மாறி ஸ்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஸ்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய வேத பாராயணதாரர்கள் மாறி மாறி அவங்க வேதம் படிப்பாங்க. ஸோ 7 to 9 கண்டினியூஸாக 2 hours இந்த பூர்ணாகுதி ஹோமம் நடக்கும். 9 o'clock முடிஞ்ச பிறகு மறுபடியும் கியூ ஃபார்ம் பண்ண வச்சு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு ஒரு முறை அலோவ் பண்ணுவாங்க. நைட் 9:30 9:45 ஆகிடும் கோவிலை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு. ஸோ இதோட இந்த பவித்ரோத்சவம் பூஜை முடியுது. பவித்ரோத்சவத்திற்காக டிக்கெட் வாங்கினவங்க 3வது நாள் ஈவினிங் பூர்ணாகுதி ஹோமம் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மூலிகை குச்சிகள் எல்லாம் போட்டு யாகம் வளர்க்குறப்போ வரக்கூடிய புகையானது நாம் ப்ரீத் பண்ணுறப்போ நமக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் ஹீல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு வாங்க. 3 நாட்கள் பவித்ரோத்சவ பூஜை, 4 முறை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. 3வது நாள் ஈவினிங் பெருமாள் தரிசனம் செய்து முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டிக்கெட்டை காமிச்சு ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நீங்கள் ஒரு லட்டுக்கு 50 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு தேவைன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுடைய டிக்கெட்டில் ஒருத்தருக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. 2 பேருக்கு புக் பண்ணியிருக்கீங்கன்னா 2 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் உங்களுடைய டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். அவங்க அந்த லட்டு கொடுக்கக்கூடிய கவுண்டரில் உங்களுடைய டிக்கெட்டை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ லட்டு கவுண்டரில் கொடுக்குறதுக்கும் ஒரு டிக்கெட் காப்பி வச்சுக்கோங்க. சீல் பண்ண டிக்கெட்டை பத்திரமா நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போ வேணும்னாலும் வெரிஃபிகேஷனுக்காக யார் வேணும்னாலும் இந்த சீல் பண்ண டிக்கெட்டை காமிக்க சொல்லி கேட்கலாம். ஸோ நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்குமே இந்த சீல் பண்ண டிக்கெட்டை உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. பவித்ரோத்சவம் பற்றி மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.